மணிகண்டன் சார், ரஜினி பேசும்போது நீங்கள் கை காட்டிட்டு இருந்தீங்க, என்னால் உங்களுக்கு அப்போ வாய்ப்பு கொடுக்க முடியல சார். மருத்துவர் ஐயாவினுடைய வீடியோ சார், அவர் கடைசி நேர ஆயுதமாக இவ்வளோ நாள் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தவர் இன்னைக்கு ஓட்டே போடாதீங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு வீடியோவெல்லாம் வெளியிட்டிருக்கிறார். எல்லாமும் எலெக்ஷனில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார் ஏடிஎம்கே கூட்டணிக்கு? நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கு வர சார். அதுக்கு முன்னாடி நடப்பது நரகாசுர ஆட்சின்னு இந்த ஆட்சியை பத்தி நான் குறிப்பிட்ட ஒழிய முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில நரகாசுரன்னு நான் சொல்லல. அப்ப நம்ம இவருக்கு துரைபாண்டியனுக்கு பிடிச்ச மாதிரி ராவண ஐயர் ஆட்சி அப்படின்னு மாத்த இல்லாம ராவண உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சவரு. அது கேட்டா தமிழ் இருப்பீங்க, அதனால ராவண ஆட்சி அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்குவார் நினைக்கிறேன். அப்பயும் நான் முதலமைச்சரை குறிப்பிடல, ஆட்சியை தான் குறிப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அது ஒண்ணுங்க. ஆப்கி பா சாசோக்கி பா அப்படின்னு போன முறை 2024 பாஜக இந்தியா முழுக்க சொல்லிச்சு. ஆனா பாஜக 240 தொகுதியில தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆளானப்பட்ட பாஜகவுக்கே அந்த கதி அப்படிங்கிறது பாவம். கருத்து கணிப்புன்னு இவங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் எடுத்து விடுறதை எடுத்து 2 நாளைக்கு வேணா சொடுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம் ஒழிய உண்மையை 4ஆம் தேதி வெளிப்பட போது நீங்க யார கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ. இப்ப ஏதோ நேம்ட் அவுட் பண்ணார்ல, இந்த டிவி சொல்லிச்சு அந்த டிவி சொல்லிச்சு, அவன் புழுவனா இவன் சொன்னா 282 234 மேல இந்த பக்கத்துல ஆந்திரா கர்நாடகா கேரளா சேர்த்து திராவிட மாடல் வெல்லுனீங்கல்ல, அன்னைக்கு அவசியமா நம்ம துரைபாண்டி அண்ணனை என்னைய கூப்பிடுங்க. அது ஒண்ணுங்க. பாராளுமன்ற தேர்தல கருத்து கணிப்பு இல்ல, பாஜகவே பெருவாரி பெரும்னு தான் வந்துச்சு எல்லா டிவிலையும். அது அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. அதான் அவர் சொல்லிட்டாரு. ஹிந்தி தெரியாது போடா குரூப்பா இல்ல, நான் ஹிந்தி தெரியும் போடா குரூப், அதனாலதான் சொன்னேன் ஆப்கி பார் 400 பார்னு சொன்னேன். சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருக்கு. கருத்து கணிப்பும் அவர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவர் மட்டும் சொல்லல, உங்க கருத்து கணிப்பு போற அவர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா திமுக ஜெயிக்கும் ஊதுறீங்கல்ல, செகண்ட் பிடில் வாசிக்கிறீங்கல்ல, எந்தெந்த டிவி எல்லாம் திமுக அப்போஸ் பண்ணுதோ அந்தந்த டிவி எல்லாம் இன்னைக்கு திமுக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இருங்க முடிச்சிட்டோம். எந்தெந்த டிவி சொல்லுங்க பாக்கலாம். தைரியம் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். சொல் இவர்கிட்ட நான் வெற்றி விவாதத்துக்கு போல அடுத்த விஷயத்துக்கு சொல்றேங்க. அவர் துரைபாண்டியன் என்ன சொன்னாரு, 5 முனை 6 முனை போட்டினார். தவறா சொல்லிட்டார். 2-3 பேர்த்த விட்டுட்டாரு. நம்ம சேலத்துக்காரர் தானே அரவிந்த் ஆச்சான். நம்ம தேர்தல் மன்னன் பத்மராஜா எடப்பாடி பழனிசாமி ஏத்து போட்டி போடுறாரு. 273வது தடையா போட்டி போடுறாரு. சோ அவரு ஒரு போட்டியா கணக்குல வச்சீங்கன்னா 9 ஆச்சு. வீரப்பனுடைய மனைவி, வீரப்பன் என்றுதான் சொல்லணும், கருணாநிதி சொன்ன மாதிரி வீரப்பன் என்று அழைக்க கூடாது, வீரப்பன் மனைவி அவங்க போட்டி போடுறாங்க. அதையும் கணக்கு சேர்த்தீங்கன்னா 10 முனை போட்டி மொத்தம் தமிழகத்தில் நிலவுது அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு இருக்கு பாருங்க. ராமதாசும் சசிகலாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்காரு என்பது உண்மை. உங்களுக்கு சசிகலாவை பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். ராமதாஸை பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். வீரப்பன் மனைவியா வீரப்பன் பொண்ணு கூட தான் கண்டக்ட் பண்ணுது. அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொச்சைப்படுத்தி பேசுறத அதிமுக மேடையில வச்சு சொல்லுங்க. பொது வெளியில பேசுறது என்பது நாகரிகமா இருக்காது. சார் சார் இல்ல பேசாதீங்க மணிகண்டன். நீங்க ஒரு வக்கீலா இருந்து வழக்கறிஞரா இருந்து இருக்கீங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க. முதல்ல திமுகவுக்கு வால் பிடிக்கிறீங்களா? ஆட்சி காலத்துல தவறு நடக்கிற பொழுது கொடியை தூக்கிட்டு போராடிகள் நாங்கள் தான், நீங்க இல்ல. நீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க திமுக நீங்க சொம்புருட்டின்னு எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கே தெரியும். நான் வெளிப்படையா சொல்லிட்டு சொம்புருட்டேன். உங்களை மாதிரி அரசியல் விமர்சகத்தை போட்டுட்டு இந்த மறைமுக ஜாலரா அடிக்கல. நான் வெளிப்படையா நீங்க சங்கின்னு எனக்கு தெரியுங்க. நீங்க ஒரு சங்கின்னு எனக்கும் தெரியும். அமைதியா இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் குடுத்ததுக்கு மேல கூறாருங்க 200 ரூபாய் ஊப்பி. அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. அந்த ஊப்பிய என்னோட டைம்ல பேசுறேன் சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களுக்கு பிடிக்கல நீ ஊப்பி, என்ன சங்கின்னா நீ ஊப்பி. அவர் கரெக்டா, நீங்க அவரை திருத்துங்க முதல்ல.
அடுத்த விஷயத்துக்கு வர்றேங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் இந்தியா முழுக்க இருக்கிற பெண்களுக்கு எதிரா பெண்களுக்கு அம்பேத்கர் கண்ட கனவு, காந்தி கண்ட கனவு, பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு மோடி கொண்டு வந்தத இந்த துரோகிகள் மம்தா பானர்ஜிங்கிற ஐயரும் இங்க வந்து சமூக நீதி பேசுற ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் சேர்ந்து தோக்கடிச்சு இன்னைக்கு பெண்களோட ஒட்டுமொத்த கோபத்துக்கு காரணமா இருக்கிறாங்க. அத நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு ஒரு 5 விழுக்காடு சேர்த்திக்கங்க. ஒட்டு மொத்தமா திமுக டெபாசிட் வாங்குமா அப்படின்னு. இதுல மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா திரும்ப மம்தா பானர்ஜி தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தாங்க வச்சாரு மோடி டிராப். கரெக்டா போய் சிக்கிறீங்க. நீங்க சொல்ல அரசியல் தான் பண்றாரு மோடி. ஏன் 8000 ரூபாய் இப்ப வர பாயிண்ட்டுக்கு 8000 ரூபாய் கொடுக்கறேன்னு கூப்பன் அடிச்சு திமுக காரன் கொடுத்த திமுக நண்பருக்கு தெரியலையாமா? எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நான் 12,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை அவர் வந்து நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. நீங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு தேர்தல் கமிஷன்ல போய் நீங்க உதவாங்க, அதெல்லாம் தெரியாதுங்களா? நான் வந்து பெருமையோடு சொல்லிக்கிறேங்க. மரியாதை ரஜினி, நீங்க உங்க ஆடியோ ஓபன் பண்ணல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் பேசி முடிச்சோன்னா உங்களுக்கு தரேன் சார். சொல்லுங்க. மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் என்னுடைய உறவினர். நான் வெளிப்படையா அவனை சொல்றேன். முட்டி போனது, முழங்கால் போனது, பல்லு போனது, சொல்லு போனது, இந்த மாதிரி ஒரு 4 பேர் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க. வடநாட்டு சொல்லு, வட மாநில சொல்லு போனதும் தென் மாவட்ட பல்லு போனதும் ஒரு கூட்டணி போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால ஒரு கொசுக்கடியும் இல்ல, நெருக்கடியும் இல்ல. அவங்க பிரிக்கிற ஓட்டுனால 10 பீஸ். அதே சமயத்துல ராகுல் காந்திக்கு ஆவாத அரவிந்த் கெஜ்ரிவால் நீ கூட்டிட்டு வந்து, நோட் மை பாயிண்ட், ராகுல் காந்தியை கூப்பிட்டு பார்த்தாங்க. அவரு வந்து அதிமுக புகழ்ந்துட்டு போறாரு. எங்க பேரிகார்டு தாண்டி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாரு. மை டியர் பிரதர் அப்படின்னு. ஏன் பிரதர், நம்ம பிரதர் ஒன்னா ஒரு இதுல கூட அரவிந்த் ஆக்சன், இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்களா? கோர்ட் ஆர்டர் படி அரவிந்த் கெஜ்ரிவாலை வெளியே விட்டதுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்தது. ஊழல் குற்றவாளி, தமிழ்நாட்டு டாஸ்மாக் குற்றவாளி எப்படி திமுகவோ அந்த மாதிரி டெல்லி டாஸ்மாக் குற்றவாளி வெளியே தப்புன்னு கண்டிச்ச காங்கிரஸ் ராகுல் காந்தி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்து நீ வரலையா? கொஞ்சம் இருங்க, தயவு செஞ்சு நான் முடிச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க ஊப்பி, நான் சங்கி முடிச்சிடுறேன் ஊப்பி. கொஞ்சம் இருக்கு ஊப்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அரசியல் என்ன நீ தாங்க மாட்டேன்? பெரிய டானா? நீ பெரிய ஆளா? சார் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க சார்? கொஞ்சம் இருங்க சார். பேசுறீங்க சொங்கு தூக்கி செய்தி தொடர்பாளராக வச்சிருக்கேன். திமுக ஜாவரை அடித்து 200 ரூபாய் வாங்கி ஜோப்ல போட்டு போறேன். நான் எவன்டி காசு வாங்கலையா? வெளிப்படையா சொல்றேன். வாங்கி ஜோப்ல போட்டு கூவி நிக்கிறேன். போதும் ரஜினி, இந்த மாதிரி உறவு சார் இல்ல சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. மணிகண்டன் திருமாவளவன் நான் வந்து இதுல காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேங்கிறாரு. அப்புறம் திமுக கொடுத்த அழுத்தம் நல்லது விட்டுருங்க. அவர் இளைஞர்களுடைய வாரிசுக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது அவங்க பாடு, விட்டுருங்க.